வணக்கம் வாங்க நான் உங்கள் தோழி பிரியரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பெசரட்டு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன். எப்போ இட்லி தோசைலாம் செஞ்சு போர் எடுக்க அந்த பெசரட்டு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி சட்டின்னு செம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பச்சைப்பயிறு 1 கப், பச்சரிசி 1/2 கப், பச்சைப்பயிரையும் அரிசியும் நல்லா களைஞ்சிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும் தனித்தனியாக. இதை மாதிரி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்து இந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 காரத்துக்கு ஏற்ப கூட்டவே குறைச்சிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைப்பட்ட அதையும் சேர்த்துங்க. சீரகம் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துடணும். இப்போ பச்சைப்பயிரை சேர்த்துக்கிறேன். அரிசியும் சேர்த்துலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை அதில் விட்டுடுங்க. அரைக்கிறதுக்கு அதிகமான தண்ணி விட வேணாம், அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மைய அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். உடனே நம்ம தோசை சுட்டுடலாம். நான் இரும்பு தோசைக்கல் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல துணியில் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஒரு முறை தோசை செய்யும் போதும் இப்படி வந்து தண்ணியை தொட்டுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அதில் மேலோட்டமாக இப்படியே அந்த தண்ணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. ஒரு முறையும் தோசை வார்க்கும் போது இதை செஞ்சால் தான் தோசை மாவு, அதில் அது பச்சைப்பயிறு தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த பெசரட்டு அதில் ஒட்டாமல் நமக்கு வரதுக்காக. தோசை வார்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. வார்க்கும் போது மெதுவாக தோசையை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும்போது அழகாக வந்துடும். அந்த தண்ணியை நீங்கள் தொட்டு அது செய்கிறதுனால அவ்வளோ சூடு இருக்காது. கல்லில் மிதமான சூட்டில் வச்சு தோசை வாக்கலாம். இருந்தாலும் தண்ணியை தொட்டு நீங்கள் அப்படியே செய்யும் போது சூப்பராக ஈஸியாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வரும் தோசைக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை மாவை வந்து அரைச்ச உடனே தோசை வந்து நம்ம வாத்துக்கலாம். அந்தமாரி ஊற வேண்டாது, புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது குழந்தைங்களுக்கு தோசை இட்லிலாம் கொடுக்குற மாரி இந்த பச்சை பயிரில் இருக்கிற அந்த மாரியும் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெயை அது மேலே விட்டுடுங்க. சின்ன குழந்தைங்க இருந்தால் நெய் கூட நீங்கள் அது மேலே விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே வந்து உப்புமா செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறது. அதாவது ஆந்திராவில் வந்து பெசரட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே அந்த தோசைக்குள்ளே நம்ம எப்படி மசால் தோசையில் கிழங்கு வைப்போம்ல, அதே மாதிரி அவங்களாம் என்ன பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து நடுவில் வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை அந்த உப்புமா வைக்கிறதுக்கு முன்னாடி இதுமாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதில் இந்தமாரி வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். அந்த இதால் வந்து அந்த தோசை திருப்பியாக இந்தமாரி செஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த முக்கோணம் வரும் நமக்கு மடக்கிறதுக்கு, ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த நடுவில் வந்து கிழங்குக்கு பதிலாக உப்புமா வைக்கலாம். உப்புமா தேவைங்கிறவங்க வைங்க, வேணான்னா விட்டுருங்க. இது வந்து நான் ஃபுல்லாக நெய்யில் தான் செஞ்சுருக்கேன். அதாவது நெய் போட்டு வதக்கி அதுமாரி செஞ்சுருக்கேன். அதில் தக்காளி சேர்த்துக்குங்க. எப்பயும் செய்கிற உப்புமா மாரி தான். அதில் கொஞ்சம் காய்கறிகள் போட்டும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அதை ஃபுல் பண்ணி இதுமாரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூப்பரான பெசரட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பராக வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சட்னியும் ரெடியாக இருக்குது.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.